Hello everyone. Today we are going to see 25 simple phrases for beginners. Beginners வந்து some hesitationனால கிராமர் தெரியாமல் நம்மளால் பேச முடியாது, கிராமர் இஸ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கிராமரும் தேவை தான், ஆனால் வந்து ஈஸியாக அவங்க ஒரு 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகளை வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பேச முடியும், கான்ஃபிடென்ட்டை அவங்களால க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RSN.DHIYA'S சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஷார்ட் ஃப்ரேசஸ் ஃபார் பிகினர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், யாரும் எதுவும் சொல்லலை. இப்போ யாராவது எங்காவது போயிருந்தால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்படி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, நோ ஒன் செட் எனிதிங். நோ ஒன் செட் எனிதிங், யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அப்படி சொல்லாத. ஏதாவது தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நம்ம ரிப்ளை பண்ணுவோம், டோன்ட் சே ஸோ, அப்படி சொல்லாதீங்க, டோன்ட் சே ஸோ அப்படி சொல்லலாம். மற்றவர்களை சார்ந்து இருக்காதே. எது எடுத்தாலும் யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் இருந்தால் தான் அவங்களால செய்ய முடியும். மற்றவங்களை சார்ந்தே தான் இருப்பாங்க எல்லா விஷயங்களுக்குமே. எங்காவது வெளியே போகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது, அப்படி ஒரு ஷாப்பிங் பண்ணணும், ஒரு டிசைட் பண்ண முடியாது அவங்களால. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெறும் கையில் போகாதே. இப்போ எங்கேயாவது போனால் ஏதாவது வாங்கிட்டு போகணும், கோவிலுக்கு போகிறோம், ஒரு கெஸ்ட்டாக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம், ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம், வெறும் கையில் போகாதே அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். டோன்ட் கோ எம்டி ஹேண்டட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் அப்படின்னா, கூட பிறந்தவர்கள், அதாவது உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா சிப்ளிங்ஸ் அப்படி சொல்கிறோம். அப்போது எனக்கு இல்லை, யார் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படி சொல்லலாம். கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு. அதே வந்து அண்ணன் தம்பி இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி பிரதர்ஸ் அப்படி சொல்லலாம். அக்கா தங்கை இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி சிஸ்டர்ஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா சிஸ்டர்ஸ் இல்லைன்னா பிரதர்ஸ் இருப்பாங்க, பிரதர்ஸ் இல்லைன்னா சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ 2 பேரும் இல்லைங்கும் போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிப்ளிங்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், வெறும் வாய் தான், செயலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. சில பேர் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. மற்றவங்களுக்கு மட்டும் அவங்க ஐடியா சொல்லுவாங்க, இதை செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம சொல்கிறோம், ஆல் பார்க் அண்ட் நோ பைட். ஆல் பார்க் அண்ட் நோ பைட். வெறும் வாயில் தான், ஆனால் செயலில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ரூம்மேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்க, ஒரு பேச்சுலர்ஸ் ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேட்கும்போது ஹூ எல்ஸ் இஸ் வித் யூ, ஹூ எல்ஸ் இஸ் வித் யூ அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு பிடிக்கலை, ஏதாவது நம்ம சொன்னோம்னா எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட கூப்பிட்டா எனக்கு பசிக்கலைன்னு ஏன்னு சொல்ல முடியுமா அப்படி கேட்போம். கேன் யூ டெல் மீ வாய், கேன் யூ டெல் மீ வாய் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது ஏதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது அல்லது வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வெளி இடங்களில் போய் நம்ம ஸ்டே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே தங்க முடியாது, பேச முடியாது, அந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்காது இல்லைங்களா? அப்போ சொல்லும்போது நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், ஃப்ரீயாக இருங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு, பிடிச்ச மாதிரி இருங்க. அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது 4 பேர் உட்காடுறாங்க அப்படின்னா அதில் 3 பேர் ஒருத்தர் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அப்படி சொல்லலாம். பஸ்ஸில் வந்து 3 பேர் உட்கார சீட்டில் அப்படின்னா 4 பேர் உட்காரும்போதும் அப்படி சொல்லலாம். ஒருத்தர் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக உட்காருங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறோம், ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது,
உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? இப்போ ஒருத்தரோட பேசுகிறோம் அப்படின்னா உங்களை வந்து நான் எப்படி வந்து தொடர்பு கொள்வது அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள், வீட்டில் வந்து பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கேட்கும்போது ஹவு கேன் ஐ ரீச் யூ, ஹவு கேன் ஐ ரீச் யூ அப்படி கேட்கலாம். அடுத்தது, எப்பவும் முடியாதுன்னு சொல்லாத. எது எடுத்தாலும் எப்போவுமே இது முடியாது, அது முடியாது, இது என்னால் முடியாது அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் தாட்ஸே அவங்க மைண்ட் செட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நெவர் சே நெவர், நெவர் சே நெவர் அப்படி சொல்ல. எப்போவுமே முடியாது முடியாதுன்னே சொல்லிகிட்டு இருக்காதே, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, எல்லாம் உன்னால தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் உன்னால தான். இட்ஸ் ஆல் பிகம் ஆஃப் யூ, இட்ஸ் ஆல் பிகம் ஆஃப் யூ. ஒரு பஸ்ஸை விட்டுட்டோ, ட்ரெயினை விட்டுட்டோ, அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ண முடியல, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 பேர் சேர்ந்து அவங்களுடைய ஐடியாவில் நம்ம பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லுவோம் எல்லாம் உன்னால தான் அப்படின்னு. இட்ஸ் ஆல் பிகம் ஆஃப் யூ அப்படி சொல்லலாம். அடுத்தது, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அல்லது வீட்டில் நம்ம கேட்குறோம், ஆர் யூ கான் மேட், ஆர் யூ கான் மேட். ஒரு நெகட்டிவாக அவங்க பேசும்போது, ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பேசும்போது உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்போம். ஆர் யூ கான் மேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது, என் பொறுமையை சோதிக்காதே அப்படின்னு சொல்கிறேன். எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. தெர் இஸ் எ லிமிட் ஃபார் எனிதிங் இல்லைங்களா, எவ்ரிதிங். அப்போது டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படி சொல்லலாம். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எல்லை இருக்குது இல்லையா? அப்போ பொறுமையை நம்ம சோதிக்கிற மாதிரி பேசும்போது டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னா என் பொறுமையை சோதிக்காதே அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இது உனக்கு தேவையா அப்படி சொல்லி கேட்பாங்க. யூ ஆஸ்க்டு ஃபார் இட், யூ ஆஸ்க்டு ஃபார் இட். அப்போது தானாக வழியே போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது, ஒரு வம்பில் சிக்கிக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தையால் அவங்க எதுவுமே நம்மளை கேட்டிருக்க மாட்டாங்க சஜஷன், நம்மளாக ஒரு சஜஷன் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கில் போய் நம்ம சிக்கிக்குவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படி, இது உனக்கு தேவையா, யூ ஆஸ்க்டு ஃபார் இட் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இங்கிலீஷில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. யூ காண்ட் ப்ராக்டிஸ் இப்படியெல்லாம் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீயா உன்னால் பேச முடியுமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு நெகட்டிவாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போது சில பேர் சொல்லுவாங்க, டேக் ஏ பேபி ஸ்டெப். உடனே நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும், 1 hour இங்கிலீஷ் தமிழ் வேர்ட்ஸே யூஸ் பண்ணாமல் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஜஸ்ட்டு கான்வர்சேஷன் வீட்டில் நம்ம பேசுகிற மாதிரி ஒரு குழந்தைகிட்ட நம்ம பேசணும், அம்மா அப்பா கிட்ட பேசணும், அப்புறம் வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, ஷாப்பிங் போனால் பேசுகிறது, பேங்க் போனால், இந்த மாதிரி நம்ம பேசுகிறது ப்ராக்டிஸ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா டேக் ஏ பேபி ஸ்டெப், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும். அடுத்தது, தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் பார்க்குறோம், அப்போ புரியல, நம்மளால் பேச முடியல அப்படின்னு சொன்ன நம்ம பார்த்துக்கும்போது தமிழ் கொடுக்குறீங்க, இங்கிலீஷ்லேயும் அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குறோம். அதனால் வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இது 2மே கொடுக்கும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த வார்த்தைக்கு இதுதான், இந்த சென்டென்ஸுக்கு இதுதான் அப்படிங்கிறது புரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து பேசும்போது அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்க கேட்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மைண்ட் செட்டில் அவங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம வந்து மறந்துடுவோம். அது இப்போ யாராவது ஹிந்தி பேசுகிறாங்க தொடர்ந்து, நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, பட் நம்மளுடைய நெய்பர் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னா ரெகுலர் நம்ம வந்து காதால் கேட்குறோம். அவங்க பேசும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் தமிழ் அர்த்தம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்டுக்குவோம். இப்படி டெய்லி 2 வார்த்தை 4 வார்த்தை அப்படி கேட்டே இருக்கும்போது அவங்க ஒரு 1 year இருந்தாங்கன்னா நம்ம வந்து நிறைய பேசவே கற்றுக்குவோம். அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். விடாமுயற்சி அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? டிட்டர்மினேஷன் வந்து கண்டிப்பாக தேவை இதுக்கு. நெக்ஸ்ட்டு, எனக்கு பிடிக்கலை அப்படி சொல்லுவாங்க. வாங்க சாப்பிட்லாம், அல்லது ஹோட்டல் போகலாம், ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாப்பிங் போகலாம், கோவில் போகலாம், அவுட்டிங் போகலாம். இப்படி சொன்னால் ஐ எம் அவுட் ஆஃப் மூட் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி மூடு இல்லை, நான் வரல, எனக்கு பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல
அவங்க கூட கொஞ்சம் கெஸ்ட் வந்துருக்காருன்னு அவங்க கூட வந்து பேசுனா எனக்கு பேச பிடிக்கலம்பாங்க. அவங்களுக்கு உனக்கு தெர் இஸ் நோ ரிலேஷன் இல்லைங்களா? அவங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? ஏன் நீ பேச மாட்டேங்கிற? ஐ எம் அவுட் ஆஃப் மூட். எதுவுமே மூட் இல்லை அப்படிங்கும்போது தான், எதுவுமே பிடிக்கல அப்படிங்கும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சரியாக தெரியல. ஏதாவது ஒன்று கேட்டால் நம்ம ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தரை பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன், ஆனால் அவங்களுடைய பார்த்துருக்குறோம், ஏதோ 1 or 2 டைம்ஸ் பேசிக்கிறோன்னா அவங்கள வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியுமா அவங்க கேரக்டரை? முடியாது. அப்போ அவங்கள பற்றி நான் சொல்ல முடியாது. சரியாக தெரியலன்னா ஐ எம் நாட் ஷுர், அவங்கள பற்றி முழுசாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அது சுத்தமாகவே தெரியாது அப்படின்னா நோ ஐடியா. நோ ஐடியா, அவங்கள பற்றி முழுசாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது எனக்கு வீட்டில் இருப்பது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சண்டே கூட வீட்டிலே தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கூட போக மாட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூடவும் அவுட்டிங் போக மாட்டாங்க. வீட்டில் இருக்கத்தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்போது ஐ எம் எ ஹோம் பேர்ட். அதே வந்து ஹீ இஸ் எ ஹோம் பேர்ட், ஷீ இஸ் எ ஹோம் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுருக்கமாக சொல்லணும்னா அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் போயிருக்கிறோம் அப்படின்னா போனதுலேருந்து வந்த வரைக்கும் அவங்க கேட்பாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, விலாவாரியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம். லாங் ஸ்டோரி ஷார்ட் அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கம் டு த பாயிண்ட் அப்படின்னு. அதுதான் லாங் ஸ்டோரி ஷார்ட் அப்படி சொல்லலாம். I hope this class will be very useful to you. If you like this class means give your like and share to your friends. Don't forget to subscribe our channel. Thanks for watching.